ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் ஃபாலோவர்ஸுக்கு அன்பு வணக்கங்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இந்த டிசம்பர் 2025 இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ராசிநாதன் வக்கர நிலையில் இருக்கிறது ஒரு மாதிரியா ஒரு விஷயத்தில் இறங்குனா டல் அடிக்குதுங்க. எடுத்தவங்க கொத்தவங்க எதுவும் பண்ண முடியல, எதையுமே முடிவு பண்ண மாதிரி பண்ண முடியலங்கன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய தன்மை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, உங்களுடைய 8ஆம் அதிபதி சுபத்துவமாக அப்படியே 4, 5, 6, 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய அட்டகாசமான ஒரு அமைப்பு. பிற்பகுதியில் அவரே 7ஆம் இடத்துக்கு வருவார். என்ன குழந்தைகளுக்கு பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று அப்படி நானும் பண்ணி கொடுக்குறாங்க, ஏதாவது ஒன்று புதுசாக செலவு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கடன் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, நானும் செட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னுவீங்க. இந்த வாரத்தினுடைய பெரிய ஒரு விஷயமே அதுதான். சந்திரன் நல்ல ஒளியான அமைப்புகள் 6ஆம் இடத்துல வர்றாருன்னா புது கடன் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அப்போ என்ன, புது கடன் வரப்போகுது, நல்ல டிராவல் வரப்போகுது, ஏதோ ஒன்றுக்கு செலவு பண்ண போகிறீங்க. ஆனால் மனசு பெருசாக சங்கடம்லாம் பண்ணலங்க, பரவாயில்லைங்க காசு இருக்குது செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி தான் உச்சமாக தான் இருக்கிறாரு, 8ஆம் அதிபதி தான் உச்சமா 6ஆம் இடத்துல தான் இருக்காரு. ஆனா நல்ல சுபராக இருக்கிறாருன்றதுனால நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாருங்க. ராசிநாதன் வக்ரம் உங்களை ஒரு மாதிரி ட்ராக் பண்ணிக்கிட்டு அப்படியே அலைச்சலோ ஒரு மாதிரி டல் பண்றது, எடுத்த விஷயத்த முடிக்க முடியல, பார்க்க போனவரை பார்க்க முடியல, ஒரு ஸ்டெப்புக்கு போனால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியலன்ற மாதிரியான அந்த டல் இந்த வக்கர நிலை அப்படியே முடிகிற வரைக்கும் இருக்கும். ஆனாலும் இந்த இடத்துல மிகப்பெரிய மாற்றங்கள், நன்மைகள் அப்படியே படிப்படியாக அடுத்த ஜனவரியில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான மிக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இங்கே வர ஆரம்பிக்கும், பயணங்கள்லாம் ஆரம்பிக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய இவ்வளவு நாள் பிரார்த்தனைகள் லேசாக அப்படியே கடவுளுக்கு கேட்குற ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம். அப்படியே என்ன இருந்தாலும் பிற்பகுதியில் ராசியை வலுப்படுத்தி ராசிநாதனையும் வலுப்படுத்தக்கூடிய அமைப்புகளில் இருக்கார். 7ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே தான் மெதுவாக சந்திராஷ்டம அமைப்புக்குள்ளே போவார். ஆமாம், பிற்பகுதியில் தான் அவர் அப்படியே சந்திராஷ்டம அமைப்புகளில் போவார். 7, 8ஆம் தேதி போல தான் அப்படியே சந்திராஷ்டம அமைப்புகள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த அமைப்புகளில் மட்டும் கொஞ்சம் டல்லாவீங்க இந்த 7ஆம் தேதிக்கு பிறகு. அது மட்டும் சந்திராஷ்டமம் டல், கொஞ்சம் லேசான மனசையும் கெடுக்கும் உடலையும் கெடுக்கும்னு சொல்லலாமா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வயிறு சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்குமே தானே தவிர பெரிய அளவுக்கு நஷ்டங்களோ விரயங்களோ ஒரு மாதிரியான விபத்துக்களோ எதுவும் கொடுக்காத ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். சமாளிக்கக்கூடிய ஒரு வாரமாக தனுசு ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம்ங்க.